ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேயர்களே. சாதம், பிரசாதம், வேர்டு எப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாமா நேயர்களே? டெய்லி நம்மளுக்கு சாதம் சாப்பிட்றதுக்கு சாவிலிருந்து இன்றைக்கி சாவிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு நம்ம சாப்பிட்றோம். சாதம், தம். அந்த தம்ங்கிறத தாம்னு நீங்கள் எடுத்தால் அது நம்மளை குறிக்கும். என்ன அப்படின்னா, சாதம் அப்படின்னா நம்ம இன்றைக்கி பொழைச்சி கிடந்து பிச்சைக்காரனுக்கு சொல்லுவா பெரியவாலாம், இன்றைக்கி உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது கடவுள் அனுகிரகத்தால் தான். இன்றைக்கி இரவு படுக்கிறோம், நாளை பகல் எந்திரிக்கிறது கடவுள் அனுகிரகத்தால் தான் கண்டிப்பாக. அதனால தான் சாதம். இன்றைக்கி சாவிலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்டு இறைவனால் நம்ம இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சாதம் சாப்பிட்றப்ப கண்ணில் ஊற்றிண்டு இந்த நெல் கதிர் கொடுக்கறதுக்கு அந்த இறைவன் தான் விவசாயி. அதை பதப்படுத்தி நம்மளுக்கு அரிசியாக கொடுத்து அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு நம்ம படியிழந்த பகவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒவ்வொரு தடவும் சாப்பிடணும். அதே போல் நேர்களே, ஒரு சில வீட்டில் சாதம் நிறைய மிஞ்சியிருக்கும், கொஞ்சோண்டு ஒரு சிலத்தில் இவ்வளோ தான் மிஞ்சியிருக்கும், அது புண்ணியம். அதே போல் இன்றைக்கி பகவான் இன்னமும் அழகர் கோவில் ஸ்ரீரங்க பெருமாள்கிட்ட இன்னமும் நடந்துட்டுருக்கு. ஒரு படியில் நெல்கதிரை வச்சு கோவிந்தனுக்கு இப்படி உச்சந்தலையில் இப்படி வச்சு காட்டுவாளாம். காமிச்சு, கோவிந்தா இன்றைக்கி விளைஞ்சிருக்கு, இதை நல்லபடியாக எனக்கு கொடுத்தது நீ தான் அப்படின்னு ஸ்ரீரங்கம் ரெங்கநாத பெருமாள்கிட்ட அப்படி காமிச்சிட்டு இன்னமும் செய்வேன். அதே போல் நேரில் எங்கள் ஊர் அழகர் கோவிலில் நாங்கள் போகிறப்ப பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள்லாம் அந்த நெற்கதிர் இருக்குது பாருங்களேன், அந்த வளர்ந்துருக்கு பாருங்களேன், அதை இப்படி பிடிச்சிட்டு நிற்பா. அப்போ அவளுக்கு இறங்கி நம்மளால் முடிஞ்சதை கொடுத்துட்டு அவள்கிட்டேருந்து நம்ம என்னம்னா ஒரு சின்ன ஒரு விஞ்ஞான ரீதியாகவும் ஒன்று இருக்குது, இது மருத்துவ ரீதியாகவும் ஒன்று இருக்குது. யாருக்காவது பரு இருக்கும் பாருங்களேன், அது உதிர்ந்து போயிடும். அந்த பெண்மணி இப்படி நெற்கதிர்கள் இப்படி வயல் இப்படி இதை புல்லை காட்டுவா பாருங்களேன். அந்த காட்டுறவங்கள்ட்ட நம்ம ஒரு 10 ரூபாயோ ஒரு 5 ரூபாயோ நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுக்குறோம் பாருங்களேன். அப்போ கையில் சில பேருக்கு மறு இருக்கும், இங்கே இருக்கும், முதுகில் இருக்கும், அது அப்படி ஆட்டோமேட்டிக்காக உதிர்ந்துடும். இது உண்மை சம்பவம் நேர்களே. அதனால தான் நம்ம பெரியவா சாதத்துக்கு ஒரு வேர்டாகவும் இன்னொன்று பிரசாதம். இப்போ கோவிலில் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இதில் உப்பு இல்லை அப்படின்னு, அங்கே உப்பு இல்லை, உரப்பு இல்லை, புளிப்பு இல்லை, எதுவுமே அங்கே சொல்ல முடியாது கண்டிப்பாக. ஏன்னா அது பிரசாதம். இங்கே ஆற்றுல உப்பு இல்லை, உரப்பு இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் சும்மா விடுவாளா? இன்றைக்கி என்ன இப்படி இருக்குது, வரட்டியாட்டம் இருக்குது, இன்றைக்கி என்ன உப்பை அள்ளி போட்டிருக்க சமையலில், இன்றைக்கி என்ன நெய்யை அள்ளி போட்டிருக்க, ஏதோ ஒரு குறை சொல்லுவோம், அது காதால் கேட்போம். ஆனால் பிரசாதத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதை என்ன செய்கிறோம்? கண்ணில் ஊற்றிண்டு சாப்பிட்றோம். அப்போ இருக்கிற பெரியவாள்லாம் என்ன சொல்கிறா, கண்ணில் ஊற்றிண்டு ஒரு 10 நிமிஷம் அந்த சாப்பாடை பார்க்க சொல்லுவாள். இன்னமும் ஆசிரமத்தில் பாருங்களேன், அனாதை குழந்தை சொல்லக்கூடாது, அனாதை குழந்தைங்க சொல்லக்கூடாது நேர்களே, வாய் தவறி சொல்லிட்டேன். ஆனால் அந்த குழந்தைகளை இப்படி 10 நிமிஷம் பார்க்க சொல்லுவாள். ஏன் அப்படின்னா, கண்ணு முன்னாடி இத்தனை பதார்த்தம் இருக்கிறப்ப கண்ணு முன்னாடி உடனே சாப்பிட விட மாட்டாள். கண்ணு முன்னாடி அந்த பதார்த்தம் இருக்கிறப்ப நம்ம பேஷண்ட்டு, அந்த பதார்த்தம் தான் டாக்டர். அப்படிங்கிறப்ப டாக்டர் முன்னாடி நிற்கிறப்போ நம்ம உடனே ஊசி போடுவாளா? இல்லை. ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெடிசன் என்னவோ அதுபடி தான் கொடுப்போம். அதுபோல் தான் இந்த உணவுக்காண்டி நான் பேஷண்ட்டாக காத்துட்டுருக்கேன். பகவானே கிருஷ்ணார்ப்பணம், என் வயிற்றுக்குள்ளே போகிறது எந்த உபாதைகளும் படாமல் நீ பார்த்துக்கோ, உனக்கே அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள், ஒவ்வொரு நுணுக்கங்கள் கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கணும். அதில் ஒரு குட்டி கதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். இதில் பிரசாதம் சாதம் தெரிஞ்சுட்டோம். இது உண்மை, கண்டிப்பாக இது உண்மை. இப்போ நம்ம அரிசி வாங்குகிறோம் ஒரு கடையில் வாங்குகிற அரிசி உடனே தீந்துடும். கண்டிப்பாக இது உண்மை நேர்களே. இப்போ இன்னொரு கடையில் நம்ம ஏதோ ஒரு ஜாமான் வாங்குகிறோம், கண்டிப்பாக என்னை பொறுத்தவரையும் ஒரு சமயம் நிறைய நான் அனுபவப்பட்டிருக்கேன். தீராது, ஒன்று வேஸ்ட் ஆகிடும், ஏதோ ஒன்று வந்துடும்.
ஏதோ ஒரு கெட்ட செய்தி வரும், அப்போ அது சாப்பிட முடியாமல் போயிடும், இப்படி நடந்துட்டுருக்கும். அப்போ அந்த கடையை மாற்றணும். இன்றைக்கி இந்த கடையில் வாங்கினது இப்படி வந்திருக்குன்னா கொஞ்சம் ஒரு 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 டிஸ்டன்ஸ் பிஹேவ் பண்ணணும். அப்புறமா நம்ம யோசித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வாங்கி பார்க்கணும். இப்போ பெர்மனெண்ட்டாக இந்த கடையில் வாங்கினா இப்படி வருதா, அப்போ சரி கொஞ்சம் அடுத்த கடையில் வாங்கி பார்ப்போம். இது உண்மை. கண்டிப்பாக. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய சன்னியாசி வந்து பிச்சை கேட்குறது, அதுக்கு பேர் பிச்சை கிடையாது. சாதாரண கோவில் வாசலில் அவர் நார்மல் அவருக்கு 2 கை இருந்து கால் இருந்து பிச்சை எடுக்கிறானே அப்படின்னு சொல்லுவா. அது பிச்சை என்பது வேறு, பீட்சை என்பது வேறு. அப்போ அவர் ஏன் அப்படின்னா, அவர் பணக்காரர். எல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், எனக்கு பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், ஆடை வேணாம், ஆபரணங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு பீட்சை கேட்குறப்ப எதுக்கு அப்படின்னா, நீ கொடுத்த உயிர் நீயே எடுக்கும் வரை நான் உணவருந்தணும், அதனால் ஒருவேளை உணவருந்துவதற்கு எனக்கு பீட்சையாக படி கொடு இறைவா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதுக்கு அப்போ இந்த சன்னியாசி வந்து ஒரு பெரிய ராஜா வீட்டில் சாப்பிட போகிறார். அப்போ சாப்பிட போகிறப்ப நல்லா வடை பாயசத்தோடு சாப்பாடு. ஆனால் அந்த வெள்ளி கிண்ணத்தில் பாயசம் கண்ணமிது நிறைய நல்லா அவருக்கு ரொம்ப கமகமன்னு இருக்கவும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தில் இருக்கிற பாயசத்தை குடிச்சிட்டு ராஜாவை இப்படி திரும்பி பார்க்குறப்ப ராஜா பார்க்கலைன்னு நினச்சிட்டு அந்த வெள்ளி கிண்ணத்தை பைக்குள்ளே போட்டு அதுக்கு பேர் திருட்டு. பைக்குள்ளே போட்டதுக்கப்புறம் ஆற்றுக்கு வந்துட்டு எல்லாம் அவருக்கு என்னமோ மனசெல்லாம் சலனம். ஏன் நம்ம இப்படி செஞ்சோம் பெரியவா, அப்படியே ஒரு மாதிரி இங்கெல்லாம் அடைக்கிது, என்ன சொல்கிறதுன்னு. அப்போ தான் அவர் உணர்றார், ஆஹா நம்மளை அப்படி நடந்துடணும், எவ்வளோ பெரிய நம்ம வந்து எப்படி அல்பத்தனமாக அந்த கிண்ணத்தை போய் எடுத்து போட்டோமே, நம்ம இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட வேகமாக ஓடி வர, ராஜா நான் இந்த மாதிரி செஞ்சிட்டேன், எனக்கு தெரியும் நீங்கள் எடுத்து போடுறப்ப, நான் ஒன்றுமே சொல்லலையே அப்படிங்கிறப்ப பின்னாடி அமைச்சரும் மந்திரியும் சொல்கிறார், ஆமாம் ராஜா, நேத்திக்கு ஒரு 2-3 பேர் வந்து அரிசியை திருடினாங்க, அந்த அரிசியை நம்ம குடோன்லேயே போட்டுட்டு போயிட்டான், அந்த அரிசியை தான் நான் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சமைச்சேன், அந்த புத்தி தான் இப்போ அதோட இதுதான் இப்போ இந்த சன்னியாசிக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக உண்மை. ஏன்னா அவர் இது வரைக்கும் அப்படி செஞ்சதே கிடையாது. அப்போ இங்கே வந்து சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தினால அவர் வந்து இப்படி மாறிட்டார். ஆனால் அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாலும் அவருக்கு உறுத்துது, நம்ம இது வரைக்கும் அப்படி அந்த மாதிரி தப்பை நம்ம பண்ணினதே இல்லையே, ஏன் அப்படி பண்ணினோம் அப்படிங்கிற ஒரு மைண்டு ஓடுது. அப்போ ராஜா சொல்கிறார், போனதெல்லாம் போட்டும், இதையே நினச்சி குழம்பாதீங்க, நீங்கள் தெரியாமல் செஞ்சிட்டீங்க, வெள்ளி கிண்ணத்தை எடுத்து பையில் போட்டது, இதையே ஏன் புலம்பின்ண்டே இருக்கீங்க, புலம்பாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரிசி கதையை அமைச்சரும் மந்திரியும் சொன்னதுனால அனைத்து அரிசியும் எடுத்து இது பண்ண சொல்லிட்டாராம். அப்புறம் எல்லோருக்கும் இந்த மாதிரி புத்தி வந்துடும், அதனால் வேண்டாம் அப்படின்னா. நீங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு பருக்கையும் நம்ம நேவேத்தியம் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு காக்காக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம் நேர்களே. பொறுமை கடலினும் பெரிது. நமஸ்காரம்.